செட்டிநாடு காளான் பட்டாணி, 5 ஸ்பூன் கோகோனட் ஆயில் சூடான பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கருவேப்பிள்ளை, சிறிதளவு காய்ந்த மிளகாய், சாப்டு ஆனியன், நன்றாக வதக்க வேண்டும். தேவையான பொருட்கள் ஆயில், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, ஆனியன் சாப் பண்ணது, கருவேப்பிள்ளை, காய்ந்த மிளகாய் நல்லா பொன்னிறமாக வதக்க வேண்டும். தக்காளி 20 கிராம் தக்காளி, நன்றாக வதக்க வேண்டும். செட்டிநாடு மசாலா, இதற்கு தேவையான பொருட்கள் காய்ந்த மிளகாய், மல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, மிளகு இவை அனைத்தையும் நன்றாக வதக்க வேண்டும். எண்ணெய் விடாமல் வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணி தனியாக வச்சுக்கணும். இது ஆனியன், டொமேட்டோ, தக்காளி, வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும். பிறகு தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், செட்டிநாடு மசாலா இருக்கிறதுனால மிளகாய்த்தூள் கம்மியாக போட்டால் போதும். மல்லித்தூள் அதே மாதிரி தான், கம்மியாக போட்டால் போதும். செட்டிநாடு மசாலாவில் எல்லாமே இருக்குது. மிளகாய்த்தூள் இருக்குது, மல்லித்தூள் இருக்குது, சிறிதளவு மஞ்சத்தூள். மசாலாவோட பச்சை வாடை போகிறதுக்காக அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும். பச்சை பட்டாணி, வாஷ் பண்ண பச்சை பட்டாணி அதில் போட்டுடணும். கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் அதில் போட்டுடலாம். அதையும் நன்றாக வதக்க வேண்டும். அதில் அப்போ மஷ்ரூமோட பச்சை பட்டாணியோட பச்சை வாடை போயிடும். அந்த எண்ணெயிலே வதக்கணும்னா பச்சை வாடை போயிடும். ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கணும். அப்படியே வதக்கினதுக்கப்புறம் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க செட்டிநாடு பவுட்ரு சொன்னோம் பார்த்தீங்களா, காஞ்ச மிளகாய், குண்டு மல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு இதை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். இதை கொஞ்சம் போடணும். இது ரொம்ப காரமாக இருக்கும், கம்மியாக தான் போடணும். திரும்ப நல்லா வதக்கணும். ஏன்னா அந்த மசாலாவோட பச்சை வாடையும் போகணும். நல்லா வதக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணலாம் அதில். ஏன்னா பச்சை பட்டாணி மஷ்ரூமும் அதில் தான் பாயில் ஆகும். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிக்குங்க. ட்ரையாகணுன்னா தண்ணி கம்மியாக ஊற்றிக்கலாம். நான் எப்படி தான் 2 பாயில் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். பச்சை பட்டாணி மஷ்ரூமும் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்குங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட்டு போடணும். தேங்காய் கூட கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கணும். எப்போயுமே தேங்காய் கூட கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அரவை நல்லாயிருக்கும். அரைக்கிறது வந்து நம்ம நேவாக இருக்கும். இல்லைன்னா தேங்காய் வந்து திரியாக இருக்க மாதிரி இருக்கும். குழம்பும் ஒரு மாதிரி கிரேவியாக இருக்காது, தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். 2 நிமிஷம் கொதிச்சதுன்னா நமக்கு தேவையான ருசியான செட்டிநாடு காளான் பட்டாணி ரெடி ஆகிடும். மேலே சிறிதளவு கொத்தமல்லி போட்டுங்க. ஹோட்டல் ஜீவன் யுவர் கஃபேயில் மதியானம் சாப்பாடு கிடைக்கும், நைட் டின்னருக்கு கிடைக்கும். செட்டிநாடு காளான் பட்டாணி, செட்டிநாடு காளான் பட்டாணி ரெடி ஆகிட்டு, இது கூட சப்பாத்தி, பரோட்டா, நான், ரொட்டி, இட்லிக்கெலாம் நல்லாயிருக்கும். பரோட்டா வித்து செட்டிநாடு காளான் பட்டாணி.